உங்களோட தமிழ் எவ்வளவு அழகா இருக்கோ அதே மாதிரி நீங்களும் அழகா இருக்கீங்க. 2 பேரும் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. உனக்கு அக்கானா எனக்கு அண்ணி தான். ஆனா உனக்கு அப்ப மாமாவா அவரு? இது விஜய் அவார்ட்ஸ் கிடையாது, நமக்கு விஜய் அவார்ட்ஸே கிடையாது. அப்புறம் நான் கவிதா கேட்டேன், என்னை முதல் முறையாக பார்த்தபோது நீ என்ன நினைத்தாய்? ஏதோ காட்டுவாசி மாதிரி. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சூப்பரா சர்ப்ரைஸ் பண்ணிருக்கோம். பிரசாதம் பிரைஸ் காலி பண்ணி அம்மா பத்திரமா கூட்டு போங்கம்மா. கீழே விழுகுது. காலிப்பா அலைக்கா தூக்குங்க. லெஃப்ட் ரைட். என்னடா என்ன வச்சு ஆட்டோ ஓட்டுறீங்க? வலது காலை தூச்சாங்க. சபரிமலைக்கு ஏற மாதிரி ஏறுங்க. மொத்தம் 18 படிக்கட்டு. எல்லாருக்கும் வணக்கம். நான் சொன்ன உடனே கிளம்பி வந்த நம்முடைய மக்களுக்கும், அலையா விருந்தாளியா வந்திருக்கிற இந்த மழைக்கும், வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நாங்க வந்து ஒரு 4 பேர் கொண்ட டீம் காலையில இருந்து போராடி இதை சாத்தியமாக்கிய நம்முடைய டீமுக்கு முதல்ல வணக்கம். எல்லாரும் என்னை வந்து எங்களுக்கு கவிதை தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வாழ்நாளின் ஆக சிறந்த கவிதை. இன்னைக்கு பிறந்த நாள். கலக்குறியே, இந்த கர்மம் தான் எனக்கு வர மாட்டேங்குது. அவர்களுடைய 16வது பிறந்த நாளை வாழ்த்தி, ஆமா, இந்த மலர் மாலையை போட்டு உங்களுடைய ஹலோ இது மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு. மைக்கு நிக்கும், மழை நிக்காது, கேக்க உடையும், இருந்தாலும் விடாம நாங்க ஃபங்க்ஷன் பண்ணுவோம். இந்த மலர் மாலையை போட்டு அவங்கள நம்ம வந்து வரவேற்போம். தம்பி, இது பிறந்த நாள் தான், 60ஆம் கல்யாணம் கிடையாது. அப்புறம் அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணு. ஆடு ஆடு ஆடு. பர்த்டே அண்ணி. எனக்கு அண்ணி. உனக்கு அக்கானா எனக்கு அண்ணி தான். ஆனா உனக்கு அப்ப மாமாவா அவரு? நான் மாமா எப்படி இருக்கு அப்படி கேளு. அப்படி ஏதோ வெயிட்டா இருக்க மாதிரி இருக்குடா. என்னடா எங்களால முடியும். ஐயோ, என்ன உள்ள போயிருச்சு. உள்ள போயிருச்சுங்க. வேற லெவல். அண்ணி வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க, குட்டியா வந்து செயின் வேணும் அப்படின்ட்டு. இந்த குண்டு மணியை தர இது பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணி ஹெட்செட் ஏதோ சுத்திட்டு இருக்காங்க நினைக்கிறேன். 4 ஹார்ட் இருக்கு பாருங்க. ஒண்ணு நீங்க, அண்ணி, இன்னொரு ஆட்டு அண்ணிது, இன்னொரு ஆட்டு பக்கத்துது, இன்னொரு ஆட்டு வந்து தீரண்டு. கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு இந்த ஃபீல் இப்பதான் எனக்கு வருது. என்னைய காப்பாத்து, கை நடுக்காம எப்படி ஆட பிடிச்சிருக்காங்க. நைஸ் அண்ணா, அழகு இல்ல, நைஸ். தப்பா தான் கேட்டிருக்கோம், நான் பிரிட்டின்னு சொன்னேன். Thank you so much. சூப்பரா இருக்கு. Thank you so much. இனி வர வருஷம் எல்லாமே எனக்கு காஸ்ட்லியாவே எல்லாம் கிடைக்க போகுது. இது என்ன கிஃப்ட்? பிரசாத் ஒரு கிஃப்ட் கொடுத்தா இருப்பாரு, அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். கட்டு. நீங்க கேண்டில் கொடுங்க. அக்கா நீங்க ஊதுங்க. ஊதுங்க. நீங்க ஏன் ஊதுறீங்க? அவங்க பர்த்டே தான் அடிச்சேன். ஹாப்பி பர்த்டே. மைக்கா
தப்பாயிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. வரலாற்று சிறப்புமிக்க நாள். அந்த வருஷத்தை நான் சொல்ல மாட்டேன், தெரியாது. இல்ல அது வந்து ஒரு கவிதையின் பிறந்த நாள், ஒரு நிம்மதியின் பிறந்த நாள், என்னுடைய வாழ்நாள் நண்பியினுடைய பிறந்த நாள். உருட்டு உருட்டு ஓய் ஓடுது உருட்டு உருட்டு. அதாவது சில பேருக்கு வந்து லவர் இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க, ஃப்ரெண்ட் இருப்பாங்க. பட் அந்த 3 ஸ்டேஜையுமே கடந்து எனக்கு கவிதாவா வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கால நான் போய் இறங்கின அந்த நாள், இந்த நேரத்துல நான் வந்து ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். அப்ப நான் வந்து சதீஷ் முதுகு வரைக்கும் நான் முடி வச்சிருந்தேன். பார்த்த உடனே நான் ரொம்ப ஃபங்கியா ஸ்டைலா இருக்கேன்னு நினைச்சிட்டு போய் கொலம்புல இறங்கினேன். ஸ்டைலா தான் இருந்தேன். எனக்குன்னே வருவீங்களாடா. அப்புறம் நான் கவிதை கேட்டேன், என்னை முதல் முறையாக பார்த்த போது நீ என்ன நினைத்தாய்? நான் ஏதோ காட்டுவாசி மாதிரி அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. வாசி வாசி காட்டு வாசி. ஃபர்ஸ்ட் நாள் வந்து வார்ம் அப் மாதிரி தான், ஃபுல்லா எல்லாம் பண்ணிட்டு பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்க வந்து இந்தியால இருந்து வரீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பாப்புலர் ஆர்ஜே கூட ஷோ பண்ண விட போறோம் அப்படின்னாங்க. யாரா அந்த பாப்புலர் ஆர்ஜேன்னு பார்த்தா மேடம் வந்தாங்க. ஸ்டுடியோக்குள்ளார கண்ணாடி எல்லாம் போட்டு ஒரு ஹேண்ட் பேக்கை மாட்டிக்கிட்டு என்னை விட கம்மியா முடி வச்சுக்கிட்டு she is a fantasy. ஐயோ காப்பிரைட் ஆகுமே. முதல் வார்த்தை பேசும்போதே அந்த முதலிக்கு முடிச்சு நான் என்ன சொன்னேன், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இன்னும் கொஞ்சம் மாடர்னா ஸ்டைலா பேசுங்க, இது வந்து நம்ம ரொம்ப சீரியஸ் தமிழ்லாம் வேண்டாம், ஸ்டைலா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி சீடி எடுத்து இந்த பக்கம் பாக்குறேன். அவங்க கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. என்னாச்சு மேடம் அப்படின்னு. இந்த கண்ட்ரிலேயே நான் தான் ஸ்டைலா பேசுறவன், என்ன போய் நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே. அப்புறம் நான் இன்னொரு ஆர்ஜே பேர் சொன்னேன், அந்த அக்கா மாதிரி பேசாதீங்க, நீங்க இன்னும் கொஞ்சமா இதுக்கு நீங்க கெட்ட வார்த்தையில நீ திட்டி இருக்கலாம் சார் அப்படின்னாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு 4 வருஷம் நான் யார் கூட எல்லாம் பேசுறேன், யார் கூட எல்லாம் கடலை போடுறேன், யார் கூட எல்லாம் என்னெல்லாம் பண்றேன் எல்லாத்தையும் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி அப்புறம் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகி அவங்க கிட்ட பிடிச்ச விஷயமே யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. என்ன நான் ஜட்ஜ் இல்ல. ஒரு நிமிஷம் அண்ணே, வெளியே தான் மாமா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். அண்ணே கேக் வெட்டிடலாமா டைரக்டா? இந்த ஜோக்கோட நம்ம நேரா கேக் கட்டிங் போயிடலாம் மக்களே. இன்னும் 2 வார்த்தை. சோ கவிதா வந்து அவங்க எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு திரும்பி பாக்குறேன். இந்த 11 வருஷத்துல அவங்க கொடுத்த பெஸ்ட் கிஃப்டே இதுதான். நோடாடே. சோ பகத்சிங், தீரன், துரு என் மாப்பிள்ள, அவரும் காம்போல இருக்காரு. சோ நாங்கெல்லாம் காம்போவா சேர்ந்து கவிதா வாங்க வாங்க வந்து வாங்க எல்லாரும் கவிதாலாம், இவன் மட்டும் கவிதா பாட்டின்ட்டான். ஐயா பாடுங்க. எங்க குடும்பம் ஒரு தேசபக்தி குடும்பம். பாடு விடு, பாடு ஃபுல்லா பாட விடு. இதான் முக்கியமான ரீல். ஸ்லோ மோஷன்ல விட்டு குறுகிய காலத்துல லஞ்ச் அப்ப மீட் பண்ணி பிளான் பண்ணி டின்னருக்கு ஏற்பாடு பண்ணது முதல்ல என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் கிருத்திகா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த இடத்தையும் கொடுத்து நமக்கு சோறையும் போட்ட நம்முடைய அன்னதான பிரபு ரெட் ஸ்கை கஃபே ஓனருக்கு நன்றி. ஹோல் டீம் தேங்க் யூ சோ மச். கபீர் அவர்களுடைய டெக்கரேஷன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தரா மேடைக்கு வந்து போட்டோ எடுத்து ரீல் எடுத்து gift மறக்காம என்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க. ஹாப்பி பர்த்டே அண்ணி. இதே மாதிரி எப்பயும் ஒர்க் அவுட்லாம் பண்ணி உங்க வயசு ரொம்ப இளமையாவே வச்சுக்கோங்க. எனக்கு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் நீங்க. என்ன என் புருஷனா வேலைக்கு வாடா. சூப்பர்ண்ணா, சரியான சர்ப்ரைஸ்ண்ணா. தேங்க் யூ. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஆனா எப்படின்னா நீங்க வந்து இந்த விஐபி படத்துல வந்து கஜோல் மாதிரி கூட்டிட்டு வந்தீங்க. எப்படின்னா அப்படியே தெரிஞ்சது. ஆமா, இவங்க ஜோதிகா நினைச்சல பிளான் பண்ணீங்க. ஹாப்பி பர்த்டே அக்கா. டைரக்டர் थैंक यू. थैंक यू டைரக்டர். நாளைக்கு ஷூட் இருக்கு. ஆமா தெரியும். அண்ணா வந்து நெகட்டிவ் பத்தி பேசுங்க, நெகட்டிவ் ஃபிலிம் நெகட்டிவ் பத்தி பேசுங்க சொன்னா கூட அண்ணா பாசிட்டிவா தான் பேசுவாரு. அவ்வளவு பாசிட்டிவான ஒரு ஆளு. எப்படி ஒரு பாசிட்டிவாவே இருக்காரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி வந்து இவங்க நிக்கிறாங்க. அது ஒரு பெரிய நிக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே. தமிழ் போல வாழணும். உங்களோட தமிழ் எவ்வளவு அழகா இருக்கோ அதே மாதிரி நீங்களும் அழகா இருக்கீங்க. 2 பேரும் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. இன்னும் பல்லாண்டு பல்லாயிரம் தாண்டு வாங்க. சூப்பர். அப்படியே போட்டோ. थैंक यू.
மணி ஐயா எனக்கு ஹேண்ட் பேக் வாங்கிட்டு வந்துட்டார், நான் பாத்துட்டேன். gift எப்படி இருக்கு சொல்லுங்க. gift ரொம்ப நல்லா இருக்கு. Thank you so much. ஹாப்பி பர்த்டேக்கா. Thank you so much. Thank you so much. Thank you. இளமையோட இருக்கணும்க்கா. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. பரவாயில்ல கொடுங்க. சம்பளம் வரதுக்கு நம்ம ஸ்பெஷல் டீம் வரைஞ்சிட்டாங்க. ஓகே, நன்றி மணி ஐயா. Thank you so much. அப்படி பிரேம மறைச்சு வந்தாரு, அவர்தான் பாலு. வாங்க. சொல்லுங்க பாருங்க, இவர்தான் பிரசாத், பல்லாவரம் பிரசாத். தொழில் பேர் என்ன தொழில் பண்றாரு எல்லாம் சொல்ல முடியாது. ஓ அப்படியா விஷயம். கவிதாக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணோம், இவரை புடிச்சுக்கங்க. அதனால அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க எல்லாரும் இருந்தோம், கவிதாவை தவிர. தலைவர் என்ன பண்ணிருக்காப்ல, சாயங்காலமா போன் எடுத்து கவிதாக்கே வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. ஹாய் அக்கா, என்ன சர்ப்ரைஸா அப்படின்னா அக்காக்கே மெசேஜ் அனுப்பின ஒரே தம்பி இவர் தான். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா. எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா அக்காட்ட ஆசீர்வாதம் வாங்கி. பெரிய கூட்டமா வந்து ஒண்ணு வாங்கி கொடுத்திருக்காங்க, என்ன சொல்ல. உங்களுக்கு தெரியாது, கூட்டமா வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கடிகாரம் தான் இருக்கும். வாவ், சாரி. சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு தருணத்துல வந்து மீட் பண்றது என்ன ரொம்ப மாதிரி ஹாப்பியா இருக்கு. இது விஜய் அவார்ட்ஸ் கிடையாது, இது விஜய் அவார்ட்ஸ் கிடையாது, நமக்கு விஜய் அவார்ட்ஸே கிடையாது. பர்த்டே விஷ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே அண்ணி. அதாவது ஒரு கவிதா ஆர்மியா வந்து ஒரு ஃபேக் ஆரம்பிச்சு லவ் ஆக்ஷன் டிராமால எந்த வீடியோ வந்தாலும் அந்த கவிதா ஆர்மியோட ஃபேன்ஸ் ஒருத்தர் வந்து லைக் பண்ணுவாரு, ஷேர் பண்ணுவாரு, கமெண்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபேன் இருக்காங்க, போட்டு நாங்க ரெண்டு பேரும் வந்து மாத்தி மாத்தி பேசிப்போம். இதே மாதிரி ஒரு 100 பர்த்டே கொண்டாடணும். அந்த 100 பர்த்டேக்கு நாங்களே வரணும், நாங்களே வந்து சாப்பிட்டு ஜாலியா சந்தோஷமா வீட்டுக்கு போறோம். நீ என்ன பேசுறியா? நீ ஓவரா பேசுற. நீ பேசிக்கிட்டு அங்க யாரோ கத்துறாங்களே. முக்கியமா இந்த பர்த்டே ரெசல்யூஷனுங்க, தேவையில்லாத சேர்க்கைகளை அவாய்ட் செய்யவும். புரியுதா? உன்னை பத்தி அவளே சொல்றேன். இரண்டாவது டைமண்ட் அப்படின்னு சொன்னா திட்டுவீங்க தெரியும். அதுல எழுதி இருக்கிறத படி. It's a moonstone, Turkish blue. Hope you love this as much as I do. ஏய், அனுஷ்கா சர்மான்னு பேர் போட்டுருக்கு. அதாவது அதுல அனுஷ்கா சர்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்க பிராண்ட் அம்பாசிடர். hope you love this as much as I do. இது அனுஷ்கா சர்மாவோட கையை ஆமா கொடுத்திருக்காங்க. ஆமா, சூப்பர். Thank you ma. Thank you so much. Thank you. ஆக்சுவலா இதை இவ்வளவு அழகா ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், அவர் மட்டும் சந்தோஷமாகாம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எங்க அண்ணனுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். சொல்லுமா என்னமா இல்ல அண்ணனை கூப்பிட்டானே. ஓ அண்ணனா நீ வருவா? 1 அப்படினா நீ, அண்ணன் 2 அப்படினா நானு. ஒரு நிமிஷம், இப்போ எனக்கு கிஃப்டா? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க, நான் சர்ப்ரைஸ் சார். இத சொல்லாமலே ரியாக்ட் பண்ணி சொல்லிரு. ஆக்சுவலா நான் மட்டும் தான் ஒய்ஃப் பிள்ளைங்களோட போய் சந்தோஷப்படாம இருக்க எல்லா கட்டிப்புடியில அள்ளி தூக்கி போட்டு வந்து எங்களுக்கும் சாப்பாடு போட்டு எங்களையும் சந்தோஷப்படுத்துற எங்க அண்ணன் மோட்டிவேஷனல் கிங் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு நாம ஒரு gift வச்சிருக்கோம். சரி போட்டுறோம். கண்ண கட்டுதே. Thank you so much. Thank you. Oh so sweet. இப்ப அண்ணி கேட்பாங்க, என்னடா எனக்கு மட்டும் சிரிசா இருக்கு. ஆமா இல்ல. அவர் எப்படி எனக்கு எலுமிச்சை மரம் கொடுத்தாரோ. இவன் தெரிஞ்சு ஷூட்டிங் ஸ்பாட்ல திருடிட்டு வரான். சூப்பரா. அண்ணனுக்கு வந்து அடிக்கடி கனவுல வர ஒரு விஷயம் அது இந்த நைட்டுக்கு ஒரு கிஃப்ட். அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட். அது வந்து அதான் அப்பா, இதுக்காக தான் அவ்வளவு நேரம். வாங்க, வெப்பன் சப்ளையர் வாங்க. என்னடா அது இவ்வளவு. ஹாப்பி பர்த்டே அம்மோ. Thank you. Love you so much. Love you too. நன்றி இந்த அவதாரத்தை எடுத்ததுக்கு. இந்த ஜென்மம் முழுக்க நீதான் எனக்கு மனைவி. என்ன ஓமத்திரம் வாட இருக்குது. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. என்னடா ஒரு கிஃப்ட மோந்து பாப்பாங்களா யாராவது? ஏய், என்னோட பர்ஃபியூம் ஜோலி. அவங்களோட ஃபேவரட் பர்ஃபியூம். பேர் தான் வாயில நுழையாது. கஷ்டப்பட்டு ஆள் வச்சு வாங்கி இருக்கிறேன். அப்படியா? ஆமா. ஓகே. ஆக்சுவலி சிச்சுவேஷன் படி நேரத்துல நீங்க கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொல்லணும். இல்ல நான் பாத்துற கூட. Thank you.
₹5 நடி லவ் ஆக்ஷன் ட்ராமா கிடையாது இது. தேங்க்யூ சோ மச். எல்லாரும் கேக் என்ஜாய் பண்ணுங்க, டின்னர் என்ஜாய் பண்ணுங்க. ஆமா ஒரு சின்ன ஐயா இது என்னங்கய்யா? என்ன கிஃப்ட் இது? உங்களுக்கு தான் இருக்கும் கடைசி. ஐயா நீங்க என்னையா குடைவல்லல்? இன்னொரு கிஃப்ட்னே. ரெட் ஸ்கை கஃபே ஓனருக்கு ஒரே ஒரு அறிவிப்பு. உங்க பிளேட் கூட ஏதாவது காணாம போனா சரது கிட்ட தேடுங்க. ஓகே வாங்க லெட்ஸ் என்ஜாய் தி லஞ்ச். டின்னர். எல்லாம் சாப்பிட்டீங்களா? மொய்ப்பல எழுதிட்டீங்களா?